வணக்கம். ஐடியா கல்வி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. இந்த வீடியோவில் நாம் மார்ச் 2025 +2 கணித விடைக்குறிப்புகளை பார்க்கலாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கில் 4 கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. புக் பேக் 16, 2 மார்க்கில் 2 கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. 3 மார்க்லேயும் தலா 2 கேட்டிருக்கிறாங்க. 5 மார்க்கில் தலா 3 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க கிரியேட்டிவ் கொஸ்டின். சரி வாங்க அப்படியே கொஸ்டின் நிறுத்தி வச்சு பார்த்துங்க. நான் இதிலேயே தான் கீ எழுதியிருக்கிறேன் இந்த வருஷம். தனியாக டைப் பண்ணல. அப்படியே பார்த்துட்டு வாங்க. அப்படியே நிறுத்தி பார்த்துங்க. ஆன்சர் பக்கத்துலேயே எழுதியிருப்பேங்க. ஓகேங்களா? புக்கு இந்த சைடில் வந்து எந்தெந்த சாப்டர் சேர்ந்ததுன்னு கொடுத்துருப்பேன். கிரியேட்டிவ்னா கிரியேட்டிவ் எழுதியிருப்பேன். அப்படியே நிறுத்தி வச்சு பார்த்துருங்க. இதை டிகிரி பார்த்தீங்கன்னா இது a+b² எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது a² உங்களுக்கு dy/dx 16 dy/dx² வரும். அதனால ஆர்டர் வந்து 1, டிகிரி வந்து 2. அது 6th கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு புக் பேக் தாங்க. 7th சாப்டர், 4th சாப்டர், 8th சாப்டர், 3rd சாப்டர். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் கேட்டிருக்கிறாங்க. √i என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இது 2nd சாப்டர், 11th சாப்டர், 6th சாப்டர், 7th சாப்டர், 16th கொஸ்டின் உங்களுக்கு 9th. ஏபின்னு 2 கொஸ்டினுங்க உங்களுக்கு மாறி இருக்குது. நீங்கள் கரெக்டாக பார்த்து குறிச்சுக்குங்க. மொத்தத்தில் உங்களுக்கு 4 கிரியேட்டிவ் கேட்டிருக்கிறாங்க. மற்றபடி எல்லாம் ஈஸி தாங்க. இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டினுங்க. இது ஈஸியானது தான், நீங்கள் போட்டிருக்கலாம். log x அப்படின்னா 1/x மறுபடியும் நினச்சி ஒரு டைம் பண்ணுவோன்னு அந்த dx அதில் கொண்டு வந்து எழுதிடுவோன்னு. இது அப்படியே 2 மார்க்லாம் பார்த்துங்க. இதெல்லாம் புக்கு தாங்க. எடுத்துக்காட்டு 1.6லேருந்து கேட்டிருக்காங்க. 22 வந்து பயிற்சி 2.4லேருந்து கேட்டிருக்காங்க. இவ்வளோதாங்க. 1/z z இன்வெர்ஷன் எழுதலாம். ஃபார்முலா தெரிஞ்சுன்னா டப்புன்னு போட்டு ரியல் பார்ட் எழுதிக்கலாங்க. அவ்வளோதாங்க. எடுத்து எழுதிட்டிங்கன்னா போதுங்க. இது 7. எடுத்துக்காட்டு 4.9 உங்களுக்கு இது ஈஸியாக அடிக்கடி போட்டிருப்பீங்க. நிறையா டெஸ்ட்டில் கேட்டிருந்த கொஸ்டின் தாங்க. அப்புறம் 24 எடுத்துக்காட்டு 5.12 இருக்குதுங்க. c = +or-3√17. 25 இதை டிவைட் பண்ணிவிட்டு y = எடுத்து எழுதினீங்கன்னாவே போதும். அதான் சாய்ந்த தொலைத்தொடுகோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லாண்ட் அசம்டோஸ். 26th கொஸ்டின் அதாங்க அது. 26th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி கண்டுபிடிக்கிறதுங்க. இதுக்கு ஆன்சர் நான் இந்த இடத்துல கொடுக்கல. உங்களுக்கு அழகாக λx λyன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக லேம்டா வெளியே எடுத்திங்கன்னா கீழே லேம்டா மட்டும் இருக்குது, மேலே λ² இருக்குது. கீழேருந்து லேம்டா மேல் பக்கம் வரும்போது இன்வெர்ஸாக வந்து கழிச்சிங்கன்னா உங்களுக்கு டிகிரி வந்து 1. அது எழுதி காமிச்சிங்கன்னா போதுங்க. அதாவது கேபிட்டல் F λx, λyன்னு போட்டு லேம்டா இன்ட்டு இதையே பிடிச்சி எழுதினீங்கன்னா முடிஞ்சதுங்க. கொஸ்டினை பிடிச்சி எழுதிட்டீங்கன்னா போது. இந்த கொஸ்டின் புரியுது இங்கே எழுதியிருக்கிறாங்க. இது எடுத்துக்காட்டு நம்பர் உங்களுக்கு இது வந்து இங்கே எழுதியிருக்கணும். கொஞ்சம் பார்த்துக்குங்க. இங்கே மாற்றி எழுதியிருக்கிறாங்க பார்த்துக்குங்க. அப்புறம் 27 வந்து இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின் பழைய கொஸ்டினில் இருக்குது. செப்பரேட் பண்ணிட்டீங்க 1 மார்க்கு, ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 1 மார்க்கு. 28 உங்களுக்கு எடுத்துக்காட்டு சம்தாங்க. இதுவும் பார்த்துருப்பீங்க. c வந்து 1/21 வரும். இது கண்டிஷன் வந்து உங்களுக்கு -∞ to +∞ f(x dx) வந்து டோட்டல் ப்ராபிலிட்டி 1. அதை அப்ளை பண்ணிங்கன்னா வந்துருங்க. அப்புறம் 29 வந்து இது இடத்த மாற்றி கொடுத்துருக்காங்க. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். -2 + iன்னு பார்க்கணுங்க. நிறையா பேர் இடையில சைனை மாற்றி போட்டிருப்பீங்க. கொஞ்சம் பார்த்துங்க. இது என்ன பண்ணுறதுங்க, எல்லாம் மாற்றி நிறையா பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. -2 + iன்னு எடுத்துகிட்டு அது ஆல்பா, பீட்டாங்கிறது காம்ப்ளெக்ஸ் ரூட் காஞ்சுகேட்டாக தான் இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு சம் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் போட்டு நம்ம இந்த ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா போதுங்க. உங்களுக்கு அழகாக உங்களுக்கு பாலினாமியல் ஈக்குவேஷன் கிடச்சிடும். அப்போ 30வது கொஸ்டின் கிரியேட்டிவாக போச்சுங்க. இது ரொம்ப ஈஸி தாங்க. ஒன்றுமே இல்லை. sin 180 - sin θ அதாவது f(π - x) = f(x). இதை எழுதி காமிச்சிங்கன்னா 1 மார்க்கு. கொஸ்டினை பிடிச்சி எழுதியிருந்தீங்கன்னா 1 மார்க்குங்க. அல்லது இந்த ஏரியா ப்ராப்பர்ட்டி வச்சு கூட நீங்கள் ப்ரூஃப் பண்ணலாங்க. சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி சமச்சீர் பண்பை பயன்படுத்தியும் போடலாம். அடுத்து 3 மார்க் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 கிரியேட்டிவ் கேட்டிருக்காங்க. 31 கிராம் இது அழகாக நீங்கள் போட்டலாம். மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடில் போட்டு இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தாங்க. 32 ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போட்டிருப்பீங்க. 33 ஒன்றும் பிரச்சனை இல்லை. -1ங்கிறது இதில் பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ஆட் டிகிரினுடைய அதாவது இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது. இதை நீங்கள் போட்டலாம். x = -1 அப்படின்னு போட்டு நீங்கள் அழகாக போட்டுருவீங்க. இது ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் டைப்பில் வருங்க. 7 1/7 இருக்குது. இது ஒரு எடுத்துக்காட்டு 3.27 இருக்குதுங்க. 34வது கொஸ்டின் எடுத்தீங்க. இது அடிக்கடி பயிற்சி சம் 4.5 இடம் இருக்குது. ஃபார்முலா எழுதினீங்கன்னா 1 மார்க் வந்துருங்க. அதை அப்ளை பண்ணிவிட்டு இதை அழகாக ப்ரூவ் பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸியானதாங்க. 3 மார்க் அழகாக வாங்கலாங்க. 35 ஒன்று நீங்கள் எக்ஸ்பான்ஷன் மெத்தடில் போடலாம். இல்லைன்னா யூசிங் தியரம் 6.6 அதை பேஸ் பண்ணி LHSல டிட்டர்மெண்ட் வைஸில் அந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் எழுதி A வெக்டர், B வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட், C வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் சொல்லி காலம் மேக் பண்ணி டிட்டர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்படி போட்டிங்கன்னா இது 1 ஆயிருங்க. அழகாக பிடிச்சி எழுதி விட்டிங்கன்னா போதுங்க. ஒரு 3 மார்க் வந்துருங்க. அழகாக ரொம்ப ஈஸியானதாங்க. இப்போ 36 எடுத்துட்டிங்கன்னா u(x, y)ன்னு கொடுத்துருக்காங்க. du/dtனாவே ஒரு டியில் எழுதணும். அழகாக அந்த ஃபார்முலா எழுதி அப்ளை பண்ணிட்டு மறக்காமல் xy சப்ஸ்டிட் பண்ணியிருந்தீங்கன்னாவே மார்க் வந்துருவாங்க. சிம்பிளிஃபை பண்ணி இப்படி கொண்டு வந்தாலும் ஓகே. இந்த புக்கில் எக்ஸைஸ் பயிற்சி 8.6ல் ஃபஸ்ட் சம்மாக கொடுத்துருப்பாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க கேட்டது du/dt மட்டும் கண்டுபிடிச்சால் போதுமானது. 37 பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு பயிற்சி 9.5ல் எதிர்பார்த்த கொஸ்டின் தாங்க. இது ஆக்சுவலாக 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க பார்த்தா 3 மார்க்கில் இருந்தாங்க. பரவாயில்லைங்க. ஆன்சர் எத்தனை பேர் போடுறீங்கன்னு தெரியல. நல்லா பண்ணியிருக்கலாம். ரொம்ப ஈஸியானதை எதிர்பார்த்ததாங்க. 38 ரொம்ப ஈஸியான சம்முங்க. ஆனால் எல்லாம் தப்புன்னுது. எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்னு எழுதியிருப்பீங்க. ஆனால் கொஸ்டினில் ப்ராஃபிட்டாக இருந்தாலுமே -0.50 அப்படின்னு வருங்க. 0.5ன்னு வரும். உங்களுக்கு அதான் 50 பைசா லாஸ்ன்னு தான் எழுதணுங்க. கொஞ்சம் பார்த்துங்க. இது உங்களுக்கு இதெல்லாம் தப்பு பண்ணியிருப்பாங்க. 1 மார்க் மிஸ் ஆகுங்க. எக்ஸ்பெக்டட் லாஸ்ன்னு எழுதலைனா
அப்போ 39 கிரியேட்டிவ் தாங்க, 40 கிரியேட்டிவ் தாங்க. ஆனால் ரொம்ப ஈஸியானதாங்க. டெய்லர் சீரிஸ்லாம் மெக்லர் சீரிஸ், டெய்லர் சீரிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 3 டைம் குறைந்தபட்சம் ஒரு 4 டைம் 0 ஆகிற வரைக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி அதில் அவன் கொடுத்த x = 2 எடுத்து புட் பண்ணிட்டு என்ன வருதுன்னு பார்க்கணுங்க. இந்த 40வது கொஸ்டின் A ஸ்டார் B வரையறை செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. இதில் ஏங்கிற இடத்துல 3/2 Bங்கிற இடத்துல M சப்ஸ்டியூட் பண்ணி 87/10க்கு ஈக்குவேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் அழகா -4/10ன்னு வருங்க. அதை கேன்சல் பண்ணிங்கன்னா -2/5ன்னு வருங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியானதாங்க, அழகாக போடலாங்க. அடுத்தது 5 மார்க் ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா 41ல் ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் ரூல் கேட்டிருந்தாங்க. del 6 வந்திருக்குங்க. நாட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதி கிராமர் ரூல் எக்ஸிஸ்ட், கிராமர் விதியை பயன்படுத்தலாம்னு எழுதிட்டு del x1 del x2 del x3ன்னு போடலாங்க. அது del 1 del 2 del 3 ஃபைன் பண்ணிவிட்டு டெல்லால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு x1 x2 x3 வந்துருங்க. x1 2 x2 -1 x3 4 உங்களுக்கு வந்துருங்க. இது எடுத்துக்காட்டு சொன்னதாங்க. எடுத்துக்காட்டு 1.25 இருக்குதுங்க எங்கள் புக்கில் ஃபஸ்ட் சாப்டர்லைங்க. அதுலேயே அல்லது பி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பயிற்சி 7.2ல் இருக்குதுங்க. செகண்ட் வேல்யூமில் ஃபஸ்ட் சாப்டர்லைங்க. இது ஸ்லோப் ஒரு டைம் dy/dt dx/dt கண்டுபிடிச்சி dy/dx கண்டுபிடிக்கணுங்க. 11th படிச்சிருப்பீங்க. அதே தாங்க m கண்டுபிடிச்சிட்டு 2 பாயிண்ட் ஃபார்முலாவில் எடுத்து போட்டிங்கன்னா போதுங்க. அழகாக உங்களுக்கு டேஞ்சன்ட் கிடச்சிருங்க. அதை வச்சு நீங்கள் நார்மல் எழுதினாலும் சரி, அல்லது நார்மலுக்கு ஃபார்முலா y - y1 = -1/m x - x1 அதில் போட்டு இந்த ஆன்சர் கொண்டு வந்திருக்கலாங்க. ரொம்ப ஈஸியானதாங்க. எக்ஸைஸ் 7.2 கேட்டிருக்காங்க. 42வது கொஸ்டின் எடுத்துட்டிங்கன்னா இது அடிக்கடி போன டைம் கேட்டதாங்க. நீங்கள் சொல்யூஷன் புக்கில் போட்டாவே கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி சிம்பிளிஃபை 1 - z = 2 × கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி இஸ் 1 ஒமேகா ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணி 2 மல்டிப்ளை பண்ணிட்டு z - z இருக்குது. இது அந்த பக்கம் கொண்டு வந்து +z எழுதிட்டு இங்கே 2 ஒமேகா ஸ்கொயர் லெஃப்ட் சைடு கொண்டு வந்து இந்த ஆன்சர் எழுதியிருந்தீங்கன்னா அழகாக என காட்டப்பட்டதுன்னு எழுதிடலாங்க. இது பயிற்சி 2.8ல் இடம்பெற்றிருக்குதுங்க. ஓகேங்களா? அதே 42ல் பி கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏரியா கேட்டிருப்பாங்க, பரப்பளவை காண்க. இது பயிற்சி 9.8ல் இடம்பெற்றிருக்குதுங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியானதாங்க. படம் பேராபோலா அண்ட் லைனு. இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரைட் கேவ் மைனஸ் லெஃப்ட் கேவ் போடணும். ஒய்யில் லிமிட் எடுத்துக்கணுங்க. ரைட் கேவ் ஃபஸ்ட் எழுதணும், மைனஸ் லெஃப்ட் கேவ். ஒரு வேளை நான் மாற்றி எடுத்துக்கிட்டா ஆன்சர் -9/2ன்னு வருங்க. நீங்கள் ஒரே ஒரு வேர்டு எழுதியிருந்தீங்கன்னா ரைட் தாங்க. என்ன வேர்டுன்னு சொல்ல முடியுங்களா? கரெக்டுங்க. ஏரியா இஸ் ஒரு நான் நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு போட்டு 9/2 அப்படின்னு போட்டுருந்தீங்கன்னா நான் நெகட்டிவ் ரியல் நம்பர் அப்படின்னு போட்டு 9/2ன்னு போட்டுருந்தீங்கன்னா ஓகேங்க. அது 4.5ன்னு கூட எழுதலாங்க. சரிங்க. அடுத்து 43 எடுத்துக்கிட்டிங்கன்னா பயிற்சி 3.5லேருந்து இடம்பெற்றிருந்துங்க. இது ஒரு 2 மெத்தேடில் போடலாம். 2-3 மெத்தேடில் போடலாம். x = 1/3ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 இஸ் அனதர் ரூட்னு எடுத்துட்டு சமாத்த ரூட் கண்டுபிடிச்சி இதால் டிவைட் பண்ணி நீங்கள் -2, -1/2ன்னு கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா எல் டிவிஷன் போட்டு நீங்கள் அழகாக போடலாம். 2 மெத்தேடில் போடலாங்க. 2-3 மெத்தேடில் போடலாம். ரேஷனல் ஃப்ராக்ஷன்லேயே நீங்கள் போடலாம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே பி கொஸ்டின் 43ல் பி எடுத்துக்கிட்டிங்கன்னா சால்வ்னு மொட்டையாக கொடுத்துட்டாங்க. இது அழகாக நீங்கள் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் x2 y2 அப்புறம் இங்கே xy ரெண்டுக்குமே டிகிரி அழகாக ஈக்குவலாக இருக்காங்காட்டி இதை நீங்கள் dy/dx அல்லது dx/dy இந்த டைப்பில் வச்சு நீங்கள் அழகாக போடலாம். ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக ரூல்ஸ் படி போட்டிருந்தீங்கன்னா மாற்றங்கள் வரலாம். ஓகேங்களா? நான் அடுத்த கொஸ்டின் 44 பார்க்கலாங்க. 44 எதிர்பார்த்தாப்லேயே உங்களுக்கு பயிற்சி 5.5லேருந்து கேட்கப்பட்டிருந்ததுங்க அப்ளிகேஷன் ப்ராப்ளமில். இது அது எக்ஸைஸில் முதல் சும்மா இடம்பெற்றிருக்குது. ரொம்ப ஈஸியானது. ஆன்சர் 8.4 வந்திருக்கு. 1.6 வருங்க இந்த கேப்பு. இது டோட்டல் லென்த் 10. அதுலேருந்து இந்த 1.6 கழிச்சிட்டிங்க நமக்கு தேவையான ஏசி மட்டும் உங்களுக்கு கிடச்சிரு இந்த கேப்பு. ஓகேங்களா? அடுத்து இதிலே பி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா இது ஃபெயில் ஆகிற பசங்களுக்காக வருஷம் கேட்குற கொஸ்டினாக இடம்பெற்றிருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 45வது கொஸ்டின் ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டினுங்க. போர்க்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பயணம் செய்யும் 9 கப்பல்களில் சராசரியாக ஒரு கப்பல் மூழ்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இவங்க மூழ்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கேட்குற கொஸ்டின் பாதுகாப்பாக வந்து சேர்வது குறிக்குது அப்படின்னா அந்த மூழ்குவதை நாம் Q என எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா 1/9 அப்படிங்கிறது Q எழுதியிருப்போம். 1/9ங்கிறது Q. தேர்ஃபோர் Pங்கிறது எப்பவுமே சக்ஸஸாக எடுத்துக்கணுங்க. பாதுகாப்பாக வருவது அப்படின்னா 1லேருந்து கழிச்சிட்டிங்கன்னா இது 1/Q மாதிரி இருக்குதுங்க. வேகமாக எழுதும்போது 1/9 இங்கே 8/9 வருங்க Pக்கு. இதான் கரெக்டாக எடுக்கணுங்க. தப்பு இல்லாமல் எடுத்துக்கிட்டீங்க போது அப்புறம் N 2 கொஸ்டினுக்கு N மாறுது, கொஞ்சம் பார்த்துக்கணும். 6 கப்பல்கள் கொண்ட ஒரு குழுவில் சரியாக 3 கப்பல்கள் பாதுகாப்பாக வந்து சேரும் அப்படின்னா நீங்கள் இங்கே போட்டு காமிச்சிருப்பீங்க. சரியாக 3னா 20 × 8/9 3 1/9 3 இப்படியே எழுதினா போதுங்க, உங்களுக்கு மார்க் தந்துடுவாங்க. இது நான் அப்ராக்சிமேட்லின்னு போட்டு 0.179 போட்டுருப்பேன். நீங்கள் அது போடணுங்கிறது இல்லைங்க. அதே மாதிரி 4 கப்பல்கள் அப்படின்னா N வந்து 4. ஒரு கப்பல் கூட சரியாக வந்து சேராது கேட்டிருக்கிறாங்க. ஒரு கப்பல் கூட சரியாக வராதுன்னா P of capital X = 0, N வந்து NCX 4C0 P/0 Q power N - X 4 - 0 அப்படின்னா போட்டிங்கன்னா இது anything power 0 4C0 1/9/4 அதான் ஆன்சருங்க கிரியேட்டிவ் கொஸ்டின். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் கிரியேட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் நான் இங்கே பேப்பரில் போட்டிருக்கிறேன். அதை அப்படியே பாருங்கள். இது படம் போட்டுட்டு நீங்கள் சென்டர் மார்க் மிட் பாயிண்ட் ஃபார்முலா வச்சு சென்டர் மார்க் பண்ணிக்கோணுங்க 0,1. அப்புறம் நமக்கு தெரியும் சென்டர்லேருந்து ஃபோக்கஸ் இருக்கிற தொலைவு ஏஇன்னு எடுக்கலாம். அதை கிவன் டேட்டா ஏஇ சென்டர் ஹெச்கமாக்கு எழுதியிருப்பேன். அப்புறம்
உங்களுக்கு லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 2b² a கொடுத்துருப்பாங்க. இதிலிருந்து நம்ம b² 3aன்னு கண்டுபிடிச்சிட்டு நமக்கு தெரியும் we know that b² a² ஏவும் ஏயும் தெரிஞ்சுன்னா b² கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து போட்டு ஒரு quadratic equation in a வேரியபிளில் கிடைக்குங்க. a = 4 a -1 வரும். இட் இஸ் நாட் பாசிபிள்னு எழுதிட்டு a = 4 கொண்டு வந்து இந்த b² போட்டிங்கன்னா 12 வருங்க. மேஜர் ஆக்சிஸ் x ஆக்சிஸாக எடுக்கிறங்காட்டி x² 16 பெரிய வேல்யூ இங்கே வரும்னு கேட்டால் a² ப்ளஸ் y - k y - 1 whole square by 12 = 1ன்னு எழுதிட்டிங்கன்னா போதுங்க. இதாங்க இதனுடைய ஆன்சர். ஓகேங்களா? 45ல் பிக்கு இது பையன் எழுதிட்டு வந்தாங்க. அடுத்த கொஸ்டின் 46 பார்க்கலாங்க. 46 உங்களுக்கு எடுத்துக்காட்டு 6.43 கேட்டிருந்தாங்க. நான் பேராமெட்ரிக் அண்ட் துணையலக அல்லாத வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடு இது ஆன்சர் வருங்க. இது புக் கொஸ்டின் தான் எடுத்துக்காட்டு சமமாக இருக்குது. அதே மாதிரி அடுத்ததும் 10.27 தான் உங்கள் புக்கில் இருக்குங்க. மக்கள் தொகை பெருக்க கணக்கு. ஓகேங்களா? அதை growth ஆஃப் பாப்புலேஷன் இது ஒன்று உங்களுக்கு பிரச்சனையில் புக் சம் தாங்க எழுதியிருப்பீங்க. 47 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ கொஸ்டின் இது பயிற்சி 7.8ல் லாஸ்ட் செம்மாக இடம்பெற்றிருக்கு. இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, இருந்தாலும் ஈஸி தான் பார்த்துருக்குறீங்க எழுதியிருப்பீங்க. அடுத்தது முக்கியமாக இதை தான் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. 47ல் பி